பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் 8. தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அதாவது எல்லா காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் தேவன் நினைச்சார். இதுக்கு மேல அதுங்களால இந்த பூமியோட அந்த குளிர்ச்சி, அந்த தட்பவெட்ப நிலையை தாங்காது. ஏன்னா மிருகங்களுக்கு ஒரு லிமிட் வரைக்கும் தான் அந்த ஈரப்பதத்தை தாங்க முடியாது, உடம்பு தாங்காது. 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அதுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதால அவர் அந்த ஜலத்தை அமைதிப்படுத்தினார். கண்டிப்பாக அங்கே குளிர்ச்சி எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சுது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின் ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழையை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அதாவது ஊற்றுக்கண்கள், இந்த மதகுகள், அதாவது குப்பளிச்சு வந்தது பார்த்தீங்களா, அந்த வெள்ளம் பூமியிலிருந்தே வரும். வானத்திலிருந்து மதகுகள் பிச்சுக்கிட்டு வரும். பூமியிலிருந்து ஊற்றுக்கண்கள் அதெல்லாமே அந்த ஊற்றுகள் எல்லாமே அடைக்கப்பட்டது. மழை நின்னுடுச்சு. பூமியில் இருக்கிற வெள்ளமும் நாளுக்கு நாள கொஞ்சம் கொஞ்சமா வடிய ஆரம்பிச்சது. அது 150 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடக்க. 7ஆம் மாதம் கிட்டத்தட்ட அரராத்து மலைன்ற ஒரு மலை மேல இந்த படகு இந்த பேழை, நோவாவுடைய பேழை, இந்த போட், அது போய் ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சுது. 10ஆம் மாதம் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. வாவ்! அதாவது இப்போ 10ஆவது மாசத்துல 1 தேதியில அந்த மலையோட உச்சி பகுதி, அந்த சிகரங்கள் காணப்பட்டது. ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பூமியோட ஒரு உச்சி பகுதி, அதாவது கிட்டத்தட்ட மலையோட உச்சி, அது ஒரு நிலப்பகுதி மாதிரி தானே இருக்கும், அது காணப்பட்டது. 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையின் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றே என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். அதாவது 40 நாள் ஆயிடுச்சு. நோவா பேழையில் இருக்கிற ஜன்னலை திறக்கிறார். ஃபர்ஸ்ட் டைமா திறக்கிறார். திறந்துட்டு ஒரு காகன்றது ஒரு அசுத்தமான மிருகம், பறவை, அதை வெளியே விடுறாரு. அது பூமியை சுத்தி பார்க்குது. சுத்தி ஜலம் எங்கேயாவது வற்றி போச்சா, அதுக்கு போறதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல, மர கிளைகள் அதுக்கு காணப்படலை. ஸோ அதனால திரும்பி அந்த பேழைக்கு அது வருது. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நோவா என்ன பண்றாரு, ஒரு புறாவை வெளியே விட்டுறாரு. அதுவும் வெளியே போய் சுத்தி பார்க்குது. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அப்ப எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதோட உள்ளங்கால் வச்சு இளைப்பார் ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்கார கூட அந்த புறாவுக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடைக்கல. அதனால அது எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இதே பேழைக்கு வருது. அதையும் அழகா பிடிச்சு பத்திரமா தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். திரும்பவும் ஒரு 7 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு அந்த புறாவை வெளியே விட்டுறார். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த
ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். வாவ், வாட் எ மிராக்கிள். அதாவது இப்போ ஒரு ஈவினிங் டைம்ல அந்த புறா போயிட்டு ஒரு அழகான அதோட காலில் வந்து அது வாயில ஒரு கொத்திக்கிட்டு வந்திருக்கு. வாயில வந்து ஒரு ஒலிவ மர கொழுந்து, அதாவது இலை, ஒரு சின்ன பகுதி. அதை அழகாக பறிச்சுட்டு, எவ்வளோ அறிவு பாருங்க அதுக்கு. இதை எடுத்துட்டு போய் காட்டணும்னு அதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன புறாவுக்கு கூட ஒரு செய்தியை அழகாக அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கு. இதை பார்த்தோன்னே பூமியில், அதாவது ஒரு மரம் வருதுனாலே உங்களுக்கு அங்கே நிலப்பகுதி காணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தானே. மரத்தில் இலைகள் காய்க்க ஆரம்பிக்குது. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேற்தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. ஆமேன். அதாவது இந்த வாட்டி அதே ஒரு 7 days கழிச்சு அதே புறா வெளியே விடுறாரு. ஆனால் அது போனது திரும்பி வரல. அதுக்கான ஒரு வீட்டை அது கண்டுபிடிச்சு அங்கே நிம்மதியாக ஒரு மரத்துலேயோ ஒரு பொந்துலையோ அது போய் தங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவன் வந்து போனது வரலன்னொன்னையும் பூமி வாழ தகுதியான ஒரு இடமா மாறி இருக்கும்ன்றத கெஸ் பண்ணிட்டு அந்த டைமில் அவனுக்கு கரெக்டாக 601 அவனுடைய ஏஜ். 1 மாதம் 1 தேதியிலே அவன் வந்து ஜலம் வற்றி போச்சு. அவனுடைய வயசு 601. அந்த டைம பூமியின் மேல் ஜலம் இல்லாமல் இருந்துச்சு. 2 மாதம் 27 தேதியிலே பூமி காய்ந்து இருந்தது. அது கொஞ்சம் சேராக இருந்திருக்கும். அது வந்து திருப்பி 1 மாதம் கழிச்சு 2வது மாதத்தில் 27 தேதி இந்த பூமி காய ஆரம்பிச்சிருக்கு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். இப்போ இறைவன் அவர்கிட்ட பேசுறாரு. நீ வந்து வெளியே போ, உன் மனைவி, உன் மகன், உன் மருமகள்கள் எல்லாரையும் கூட்டிட்டு பேழையை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்சமான ஜந்துக்கள் ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். அதாவது நீ வந்தப்புறம் அந்த மிருகங்கள், உங்ககிட்ட இருக்கிற எல்லா விதமான மிருகங்களையும் அந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் வெளியே விட ஆரம்பி. அது பூமியை நிரப்பி பழுகி பெருகி அது இனப்பெருக்கம் பண்ணி இந்த பூமியை ஃபுல்லாக நிரப்பட்டோம். ஏன்னா அந்த மிருகங்கள் பெருகினா தானே மனிதர்களுக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையில் இருந்து புறப்பட்டு வந்தன. அவங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் அப்படியே லைனா அப்படியே 1 by 1 அழகா இந்த பூமிக்கு பார்க்க வெளியே வருது. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனபடிகளாய் பலியிட்டான். உடனே நோவாவுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க. கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை உடனே கட்டுறான். வெளியே வந்தோடனே இது அவர் கேட்கவே இல்லை. இது ஒரு அந்த காலத்தில் ஒரு ப்ரேயர் கல்ச்சர். இப்போ நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணுறோம். ஜீசஸுக்கு அப்புறம் அந்த பலிகள்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை. அதனால்
அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு சுத்தமான மிருகத்தையும் சுத்தமான பறவைகளையும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம், 1-2 கூட கிடையாது, இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் எடுத்து இறைவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல அது தகன பலியாக கொடுக்குறான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. உடனே அவர் அந்த பலியுடைய வாசனையை நுகர்ந்து ஆனந்தத்துல உடனே ஒரு வாக்கு கொடுக்கிறார். மனுஷன் நிமித்தம் இனிமேல் எந்த மனுஷனையும் பூமியில நான் சபிக்க மாட்டேன். பூமியை சபிக்க மாட்டேன். மனுஷன் நிமித்தம் இனிமேல் நான் பூமியை சபிக்க மாட்டேன். மனுஷனை சபிக்க மாட்டேன்னு சொல்லல, பூமியை சபிக்க மாட்டேன். மனுஷனுடைய இருதயத்தின் அவனுடைய நினைவுகள் சின்ன வயசுல இருந்தே, அவன் குழந்தையா இருக்கும் போதே பொல்லாத சிந்தனைகள் அவன் இருதயத்துல வர ஆரம்பிச்சிடும். இதனால நான் அதுக்காக அவனை விசனப்பட்டு இப்ப செஞ்சது போல இனிமேல் அவன் செய்கிற பாவத்துக்காக இந்த பூமியை இந்த மாதிரி அழிக்க மாட்டேன். இனி சகல ஜீவன்களையும் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். பூமியின் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமேன். அதாவது இனி இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்திருக்காது. ஒரு கூல் டெம்பரேச்சர்ல தான் இருந்திருக்கும். ஏன்னா பூமி கம்ப்ளீட்டா கவர்டா இருந்தது. இப்போ பூமியில இருந்த கவர்டான அந்த மேகஸ்தம்பங்கள்லாம் உடைக்கப்பட்டு பூமியை இறங்கிச்சு. தண்ணியா பூமி ஃபுல்லா மாறிடுச்சு. இப்போ பூமியில உஷ்ணம் இருக்கும், சீதளம் இருக்கும், கோடை காலம் இருக்கும், எல்லாமே இருக்கும், பகல் இரவு எல்லாமே மாறி மாறி வர ஆரம்பிக்கும்னு அவர் தன்னுடைய உள்ளத்துல சொல்ல ஆரம்பிச்சாரு. இதோடு இந்த அதிகாரம் முடிகிறது. ஆமென்.